பார்வதி பதஜே. எல்லாம் வெல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவனுடைய ஆசையும் சகல பக்த பெருமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நமது ஆசையையும் இந்த வேளையிலே வழங்கி இந்த நிகழ்வை எடுத்துச் செல்கின்ற ஈழம் கருணா வேர்ல்ட் கோவில் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தாருக்கும் அவர் சார்ந்த தொண்டர்களுக்கும் அன்பையும் ஆதரவையும் ஆசையையும் தெரிவித்து இன்றைய இந்த நன்னாளிலே பிறக்க இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சகல பக்த பெருமக்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்கே 2 திருப்பணிகள் நடந்து கொண்டிருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. அதுக்கு முன்பாக அடுத்த ஆண்டு உற்சவம் 25ஆம் ஆண்டு உற்சவம் 9ஆம் தேதி 6ஆம் மாதம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது. 22ஆம் தேதி 6ஆம் மாதம் தேர் உற்சவம் நிகழ்வர இருக்கின்றது என்பதையும் தெரிவித்து இந்த ஆண்டு அதாவது 25ஆம் ஆண்டு தீர்த்தோற்சவம் எங்களுடைய ஆலய வளாகத்துக்குள்ளேயே தீர்த்த குளத்திலே தீர்த்தமாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்த்தக்கேணி வேலைகள் 60% மேலாக பூர்த்தியாகிவிட்டன. ஆகவே அடுத்த ஆண்டு அதாவது பிறக்க இருக்கின்ற ஆண்டிலே தீர்த்தவாரி உற்சவம் வந்து கலாச்சார மண்டபத்துக்கு முன்பாக உள்ள தீர்த்தவாரியிலே நிகழ்வும் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடனும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு ராஜகோபுரத்துக்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் மணிமண்டப வேலைகள் மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேலைகள் யாவும் வந்து திருவிழாவுக்கு முன்பாக முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு உள்ளன. ஆயினும் சில நெருக்கடிகள் இப்பொழுது சூழ்ந்திருப்பதனால், பொருளாதார நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள் சூழ்ந்திருப்பதனால் எவ்வளவு தூரம் அதற்குள்ளே முடிக்கப்படும் என்பது என்னால் கூற முடியாமல் இருக்கின்றது. ஆனாலும் குறிப்பாக முக்கியமான வேலைகள் பூர்த்தியாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அடியவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் நாடி நிற்கின்றோம். ஆலயம் நாடி நிற்கின்றது. உங்களுடைய பங்களிப்புகள், உங்களுடைய உதவிகள், நிதி உதவிகள் போன்றவற்றை நீங்கள் செய்கின்ற பொழுது மிக துரிதமாக செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அடியவர்களே இந்த திருப்பணியிலே வந்து மணிமண்டபம் முன்னுக்கு ராஜகோபுரத்துக்கு முன்பாக வளமை போல் இருக்கின்ற ரூம் பெருசாக்கப்படுகின்றது. அதேவேளை இன்னொரு பக்கத்திலே ரூமும் போடப்படுகின்றது. மேலும் பெண்பிள்ளைகள், தாய்மார்கள் பால் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கான ஒரு சிறிய வசதிகளும் அத்தோடு வந்து யாகசாலை விஸ்தாரம் பண்ணப்படுகின்றது. ஆபீஸும் அலுவலகமும் வந்து விஸ்தாரம் பண்ணப்பட்டு ஒரு பூர்ண ஆலயமாக முன்னுக்கு திருவாட்சி போன்ற வளைவுகள் போடப்பட்டு மணிமண்டபத்தில் நீங்கள் வந்து சம்மர் டைமில் நீங்கள் உட்கார்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டமாக செய்யப்படுகின்றது. ஆகவே அன்பர்களே, உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஆலயம் காமாட்சி அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுவது இந்து மக்களுக்கு ஒரு ஆலயம். ஆகவே இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இதற்கு உங்களுடைய ஒத்தாசை வேண்டும் என்பதை உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு பிறக்க இருக்கின்ற ஆண்டு ஆங்கில புத்தாண்டு என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஹர நம பார்வதி பதஜே.